தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நமது பண்பாட்டை எண்ணிப் பார்ப்பதற்கும் கடந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கும் துணை நிற்பவை அகழாய்வுகள். அந்த வரிசையில் நாம் முதலாவது பார்க்க இருப்பது அரிக்கமேடு அகழாய்வு. அரிக்கமேடு என்னுமிடம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அருகிலுள்ள தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடமாகும். இங்கு நடைபெற்ற அகழாய்வில் முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மற்றும் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வாணிப தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஆதிச்சநல்லூர் அகழாய்வு. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது பழங்கால அடையாளமாக உள்ளது. அடுத்து கீழடி அகழாய்வு. மதுரை அருகே கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துக்கள், கிளிஞ்சல் பொருள்கள், மான் கோம்புகள், சூழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், சிவப்பு கருப்பு பானைகள், சதுரங்காய்கள், தானியங்களை சேமித்து வைக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் போரிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், உறைக்கிணறுகள் போன்ற தோலியல் பொருள்கள் கிடைத்துள்ளன. இவை 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன. இதுவரை அகழாய்வு என்றால் இறப்பு தொடர்பான தடயங்களே பெரும்பாலும் கிடைத்துள்ளன. ஆனால் கீழடியில் வாழ்விடப் பகுதிகளே முழுமையான அளவில் கிடைத்துள்ளன. செங்கல் கட்டுமானங்கள் தமிழரின் உயரிய நாகரிகத்தைக் காட்டும் சாட்சிகளாக அமைந்துள்ளன. 1863ஆம் ஆண்டு இராபர்ட் புருஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப் பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் ஆகும். தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அல்லது இரும்புக் காலம். பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகலிதிக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகலித் என்பது கிரேக்கச் சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளைக் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால அல்லது இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்கள் வரிசையில் நாம் முதலாவது பார்க்கவிருப்பது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்களும் கிடைத்துள்ளன. மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். அடுத்து கீழடி. சிவகங்கை மாவட்டம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்புவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்புப் பொருட்கள், சங்கு வளையல்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிடிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. அச்சோதனையில் இப்பொருள்கள் கிமு 200ஐ சார்ந்தது என்பது தெரியவந்துள்ளது. இங்கு ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிகத் தொடர்பிற்கு மேலும் சில சான்றுகளாகும். அடுத்ததாக பொருந்தல். திண்டுக்கல் மாவட்டம். கிடைத்த பொருட்கள். புதைகுழி பொருட்கள் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இரும்பினாலான கதிர் அறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளன. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. அடுத்து பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம்.
இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு 1000 என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொடுமணல். ஈரோடு மாவட்டம் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களைக் கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் நூல் சுற்றி வைக்கப் பயன்படும் சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கல் மென்யர் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது.